முக்கியமான துவாரகா, அதாவது கடலும் நதியும் சேரக்கூடிய இடம், ரொம்ப உயர்ந்த கோவில், பெரிய கோபுரத்தோட விமானத்தோட பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஊர் துவாரகாதீஷ் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. மீராபாய் இன்றளவும் அங்கதான் வந்ததா சில பேர் சொல்றா. ரொம்ப அழகா இருப்பார். அதுவும் இந்த துவாரகாவுக்கு போயிட்டு அவ பக்தியே வேற விதமா இருக்கும். என்னன்னா அவ எப்படி என்ன ஆடைகள்லாம் குஜராத்திகள் போட்டுக்கிறாளோ அத்தனை ஆடையும் கிருஷ்ணருக்கு பண்ணி போட்டுருவா. அதுக்கு எல்லா வர்ணங்களையும் காட்சி கொடுவார். பளபள பளபளா தக தக தகான்னு வேணா டான்ஸுக்கு போறாரா எதுக்கு போறாருன்னே தெரியாது. அப்படி ஜாஜ்வல்யமா மின்னுவர். ஸ்ரீநாத் துவாரகாதீஷன் பேர். அங்க போய் நீங்க சேவிச்சேன்னா சேவிச்சுட்டே இருப்பேள். டக்குன்னு திரையை போட்டுருவா. இதுக்கு திரையை போட்டு சாப்பிட்றாரு, சரி திறப்பா, சரி சேவிச்சுட்டே திருப்பி போட்டுருவா. என்ன பண்றார்? சாப்பிட்றாரு. இப்பதானே சாப்பிட்டார். எங்க பெருமாள் எங்களை மாதிரி அவா சொல்றா, சாட்டுண்டே இருப்பார். டேப்லா கொடுப்பா, சுந்தா கொடுப்பா, அத்தக் கொடுப்பா, இத்த கொடுப்பா, தொட்டுக்கிறதுக்கு 20 விதம் கிருஷ்ணர் சாட்டுண்டே இருப்பார். அதற்கு அந்த ஊர்ல எல்லாம் ஆண்கள், நீங்க நம்மெல்லாம் போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் கியூ இப்படி பிரிக்க மாட்டா. முதல்ல ஒரு 20 அடி ஸ்திரீகள் போய் நின்னுடணும். கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டார், எனக்கு இவாதான் முக்கியம். ஆண்கள் பாவம் பின்னாடி போய் நின்று இவா எல்லாரும் கையை வேற தூக்கிடுவா. ஜெய் ஸ்ரீநாத்ஜிக்குன்னு கையை தூக்கிடுவா. இந்த கைகளுக்கு நடுவே நீங்க பெருமாளை சேவிக்கணும். ஆண்களாக இருந்து விட்டால் பின்னாடி தான் எல்லாம். அங்க கிருஷ்ணர் சொல்லிட்டார், எனக்கு இவாளுடைய ஓட்டு தான் வேணும், மற்ற வாழ்தெல்லாம் வேண்டாம். அப்படி அந்த துவாரகாதீஷை சேவிச்சுட்டோ பக்கத்துல ருக்மிணி துவாரகான்னு ஒன்று உண்டு. ருக்மிணியும் பெருமாளும் துர்வாச சாப நிவர்த்திக்காக தவம் செய்த இடம். அங்கே இதுதான் ரொம்ப சுத்தமான ஜலம். அந்த ஒரு இடத்துல மட்டும் உப்பு ஜலம் கலக்காம வரும். அதையும் தாண்டி போனேன்னா ஒரு படகை எடுத்துட்டு நீங்க ஒரு தீவுக்கு போனோம். சுதாமா அவளை பேண்டா எடுத்துன்னு வந்த இடம். பேட்டுனா தீவுன்னு அர்த்தம். பேட் என்கின்ற பேண்ட் துவாரகாக்கு போனேன்னா அங்க ஒரு கிருஷ்ணர் இருப்பார்.